அருமையான வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைனாலே கோபூஜை. இந்த வருடம் பிறந்த பிறகு வரக்கூடிய முதல் கோபூஜை அப்படிங்கிறது விஷயம். இதில் என்னென்னா, வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு சேலை வச்சு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லியிருப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி தான். 17 நாள் அன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் வீட்டில் ஒரு சேலை எடுத்து வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அந்த சேலையை பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். உணவு சமைத்து பிறருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். சந்தன முடக்கத்துக்கெல்லாம் சொல்லியிருப்போம், தவற விட்டுறாதீங்க. மீண்டும் அடுத்த சித்திரை வரும், வர வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் பிரச்சனை, வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெண் குழந்தைகளுக்கு உடல் நலம் சரியில்லை, பெண் குழந்தைகள் சரியாக வாழவில்லை, உங்களுடைய பெண் குழந்தை சிறப்பாக வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்கள் இந்த புடவையை தானமாக கொடுக்கலாம். அமாவாசையும் வெள்ளிக்கிழமையும் சித்திரை முதல் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறது. இது தேடினாலும் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. ஸோ இப்போதான் சித்திரை முதல் வெள்ளிக்கிழமையுடன் அமாவாசை சேர்ந்து வந்திருக்கிறது. இதை வந்து தவற விட்டு விடாதீர்கள். திருவனந்தபுரத்தில் திதி கொடுக்குறவங்க சந்தோஷமா காலையில் திதி கொடுத்துடலாம். காலைல 4:30 மணிக்கு திருவனந்தபுரத்துக்கு நான் வந்துடுவேன். மற்றவர்கள் கட்டாயம் வீட்டில் படையல் போடுங்க. ஏற்கனவே படையல் போட்டேன், சாமி கும்பிட்டேன், திருவனந்தபுரத்தில் போயிட்டு வந்து அடுத்த மாதம் படையல் போட்டு சாமி கும்பிட்டேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் ஒரு படையல் போட்டு ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க.